மானூர் மேலப்பிள்ளையார் குளம். இதுதான் இருக்கிற வேர்ல்ட்லேயே இந்த இடத்துல ஆய்வு செஞ்ச இடத்துல எதுவும் போர்வெல் எதுவும் போடலை. அருகில் இந்த இடத்தினுடைய அருகில் தெற்குள்ள நிலத்தில் போர்வெல் போட்டிருக்கு. அது சும்மா கிடக்கு. சொல்லுங்கம்மா. அவங்க விரும்புகிற இடத்துல இருந்து மேற்க இருந்து இது முதல் ஸ்கேனு. சொல்லுங்கம்மா. அதில் பாயிண்ட் எதுவும் அடையாளம் வரல. சரியா பாறை அமைப்பு வடக்கு 30 டிகிரி மேற்குங்கிற இடத்துல அப்படியே இருக்குது. இரண்டாவது ஸ்கேன் முடிவுலையும் பாயிண்ட் எதுவும் அடையாளம் வரல. இது மூணாவது ஸ்கேனு. இந்த மூணாவது ஸ்கேன் பக்கத்தில் ஒரு போர்வெல் போட்டு மூடி இருக்குது. இந்த மூணாவது ஸ்கேன் முடிவிலும் பாயிண்ட் எதுவும் அடையாளம் வரல. இது கீழப்பிள்ளையார் குளம். அவுட்கிராப்பு பாறை அமைப்பு மேலேயே நல்லா தெரியுது. பாறையினுடைய ஸ்ட்ரைக், அதாவது பாறை கொடி, நீரோட்ட கொடி வடக்கு 30 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் அழகாக தெரியுது. மேலே பாறை உட்சரிங்கிறது வடகிழக்கு நோக்கி இருக்குது. கால் பண்ணுவோம். அவங்க இடத்தினுடைய தென்மேற்கு பகுதியிலிருந்து வடகிழக்கு நோக்கி முதல் ஸ்கேன் நடக்கு. முதல் ஸ்கேன்லேயே கீழப்பிள்ளையார் குளம் முதல் ஸ்கேன்லேயே 2 பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. இது இரண்டாவது ஸ்கேனு. அவங்க விரும்புகிற இடத்துல இருந்து இந்த இரண்டாவது ஸ்கேன் முடிவில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. மூன்றாவது ஸ்கேன்லேயும் ஒரு பாயிண்ட் அடையாளங்க வந்தது. இது மேலப்பிள்ளையார் குளத்தினுடைய முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை. இரண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுலேயும் அடையாளம் இல்லை. மூன்றாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுலேயும் அடையாளம் இல்லை. இது கீழப்பிள்ளையார் குளம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு 2 பாயிண்ட் அடையாளம் இருக்குது. இதில் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது ரெண்டாவது ஸ்கேனில். மூணாவது ஸ்கேன்லேயும் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. ஸோ கீழப்பிள்ளையார் குளத்தில் 3 ஸ்கேன்லேயுமே 4 பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. இந்த 4 ஏக்கர் இடத்துல 3 ஸ்கேனில் 4 பாயிண்ட் அடையாளம் வந்ததுனால அந்த ஸ்கேன் அதோடு நிறைவு பெறுகிறது.